எங்கே போவதோ எங்கே போவதோ பாதை போகும் திசையில் எந்தன் கால்கள் போகுமோ நினைவு சொல்லும் வழியை எல்லாம் நெஞ்சம் தாங்குமோ அழுது தீர்க்க மட்டும்தான் பெண்ணின் கண்களா உடைத்து பார்க்க மட்டும்தான் பெண்ணின் நெஞ்சமோ எங்கே போவதோ எங்கே போவதோ பாதை போகும் திசையில் எந்தன் கால்கள் போகுமோ நினைவு சொல்லும் வழியை எல்லாம் நெஞ்சம் தாங்குமோ விமலை கொன்னது நான் தாங்கிறது தெரிஞ்சாதான் சம்பந்தப்பட்ட மத்த யாரும் இந்த கேஸ்ல பாதிப்படையாம இருக்க முடியும். ஆனா நான் உயிரோடு இருக்க விரும்பல. என்னோட சாவு போலீஸ்க்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லட்டும். வாழ்ந்து கிடைக்காத நிம்மதி சாவுலையாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கிறேன். புருஷனை கொண்ட பாவிக்கிற பேரு உனக்கு வேண்டாம் வனிதா. ஊர் உலகம் உன்னை பார்த்து புருஷனையே கொன்னிட்டு எடி கொலகார பாவின்னு உன்னை காரி துப்பணுமா? அப்படி ஒரு அவ பேரை உனக்கு வேணுமா? இல்ல வேண்டாம். எனக்கு பாவம் என்ன கஷ்டப்படுற அளவு தெரியல. என் சாவதா அதுக்கு ஒரே முடிவு. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. அவசரமா கொஞ்சம் வடசரவுக்கு வரைக்கும் போகணும். உட்காருமா போலாமா? உட்காருமா. தேங்க்ஸ். புருஷன் வெளிநாட்டுல இருந்தப்போ நான் நிம்மதியா இல்ல. வந்து
சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா அவரையும் கொண்டு என் வாழ்க்கைய நாசமாயிடுச்சு. என் வாழ்க்கை நாசமானது மட்டும் இல்லாம இப்ப ரேணுகாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்னால அவளை இப்ப ஜெயில இருக்கா. என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப அவளை காப்பாத்துறதா? ஐயோ, என்ன வாழ்க்கடா இது. சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரம் போகணும். போறேம்மா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏதாவது தண்ணி எண்ணி வேணுமா? இல்ல வேண்டாண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். சரிம்மா, இந்த போறேம்மா. அம்மா 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 அண்ணா அண்ணா நிப்பாட்டுங்க. அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணே, காசு கொடுத்து விட. சரிம்மா. அப்பா. அம்மா அம்மா வனிதா, நீ எங்கம்மா போன? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? அப்பா வெளியில ஆட்டோ நிக்குது, காசு கொடுத்துட்டு வாங்கப்பா. ஐயோ, முதல்ல நீ எங்கம்மா போன? நீ எப்படி இருக்க? அப்பா நீங்க ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு வாங்கப்பா. ஐயோ கையி. கோமதி, கோமதி, வனிதா வந்துட்டா பாரு. இருமா. வனிதா வனிதா, ஐயோ வனிதா வனிதா, ஐயோ என்னடி, ஏன் நீ இப்படி பண்ண? எங்கடி போயிட்ட? ஐயோ என்ன கொல்லாம கொன்னுட்டு. உன்னை பார்க்காம நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஏமா இங்க ஏன் வரல? என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ, என்ன என்னாச்சு உனக்கு? ஐயோ என்னடி ஆச்சு? இல்லம்மா, என்னங்க இல்லம்மா, பாருங்க. என்னம்மா இது? என்னம்மா ஆச்சு? என்ன இதெல்லாம்? அப்பா நீங்க ரெண்டு பேருமே என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க பொண்ணு பெரிய பாவம் பண்ணிட்டா. நான் மேலவே முடியாத பாவத்துல சிக்கிட்டேன். என் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுச்சுப்பா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, உனக்கு என்ன தலை எழுத்து நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு? அங்க உன் மாமியார் காரி உன்னை வீட்டை விட்டு வெளியில போசனா நேரா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீ எங்கடி செல்லம் போன? அம்மா அதெல்லாம் முக்கியமே இல்லப்பா. இந்த உலகத்துல இருக்கவே வேணாம் தானே கிளம்பி போன. ஆனா சாகிறது கூட அவ்வளவு சுலபம் இல்லைன்னு அவருக்கு எனக்கு கத்து கொடுத்துடுச்சுப்பா. ஏன் நீ இப்படி எல்லாம் என்னென்னமா பேசுற? இத பாரு, இப்படி எல்லாம் பேசாதடி. இத பாரு, உனக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். உனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. என்னங்க ஏங்க இப்படி நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. அவ என்னென்னமா பேசுறா பாருங்க.
வனிதா வனிதா, உன் மாமியாருக்கு பைத்தியம் தாம்மா பிடிச்சிருக்கு. அதனாலதாம்மா அந்த அம்மா தப்பு தப்பா எதோ உளறிக்கிட்டு இருக்கு. அவங்க புள்ள செத்ததுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. போலீஸ், கோர்ட்டு, கேஸ் என்ன வேணும்னாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேம்மா. நீ வீடு வந்து சேர்ந்துட்டு அது ஒண்ணு போதுமா எங்களுக்கு. இல்லப்பா, தப்புப்பா. நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க பொண்ணு அவ்வளவு நல்லவ இல்லப்பா. நான் ஒரு பாவி, கொலைகார பாவி. என் புருஷனை நான் தான் கொன்னேன். இந்த கையால நான் தான் அடிச்சு கொன்னுட்டேன்மா. வனிதா, என்னம்மா சொல்ற? என்னடி சொல்ற? நீ அப்படி செஞ்ச? இருக்காது. இங்க பாரு, யாருக்காகவும் பயந்து நீ உண்மையை மறைச்சு பேச வேண்டாம். இது பாரு, உனக்காக நாங்க இருக்கோம். ஐயோ, நீ மனசை விட்டுடாத. இல்ல, நீ பண்ணிருக்க மாட்ட. உனக்கு அது தெரியாது. இல்லப்பா, இல்ல, நான் யாருக்காகவும் எதையும் மாத்தி பேசல. இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசை என் மனசை விட்டு அடியோடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன்மா. நான் யாருக்கும் சொல்லாம மூடி மறைச்சிடணும்னு தான் நினைச்சேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துரும். இவ்வளவு சுயநலம் நமக்கு கூடாதுன்னு என் மனசுல பட்டுச்சு. அதனாலதான் உன்கிட்ட சொல்லிடலான்னு நான் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். முட்டாள்தனமா பேசாதமா. இத பார், ஏன் இந்த மாதிரிலாம் வளர்ற? நீ எப்படி மாப்பிளைய கொல்ல முடியும்? தொட்டு தாலி கட்டின புருஷனை எந்த பொண்டாட்டியாவது அடிச்சு கொல்லுவாளா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் இல்லப்பா, என் வீட்டுக்காரர் ஒரு பொம்பளை பேரு பிடிச்சவரு. தாலி கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும் போது மத்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுல அநியாயமா மாட்டிக்கிட்டது ரேணுகாப்பா. ஐயோ கடவுளே, ஐயோ அம்மா, ரேணுகா பாவம்மா. அவ ரொம்ப நல்லவ. ஆனா என் வீட்டுக்காரரு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தப்ப கூட அவ பெருந்தன்மை அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லி என் புருஷனை சரி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாலே தவிர ஒரு குட்டி கத்தி கலண்ட பண்ணி என் மானத்தை அவ வாங்கணும்னு நினைக்கலம்மா. ஐயோ கடவுளே, இப்படி என்னென்னமா சொல்றியடி? ஐயோ கடவுளே, தலையே சுத்துது. என்னால தாங்க முடியலடி. எல்லாமே நம்ம கைய மீறி போயிடுச்சுமா. என்னம்மா சொல்ற? இப்ப கூட நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. இனிமே நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. அது ரேணுகாவுக்கு பிரச்சனை, அவ வீட்டுக்காரருக்கு பிரச்சனை, அது எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்குமா. நம்ம வீட்டுல முத்தையா யாரையுமே சும்மா விட்டு வச்சிட மாட்டாரு. என்ன எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து இந்த உண்மையை மறைச்சு என்ன ஆக போகுது? என்ன அப்பா, இன்னொரு விஷயத்த சொல்லணும். என்னையும் ரேணுகாவையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த கொலைக்கு எந்த சம்மதமும் இல்லாத தண்டபாணி இப்போ கைதாகி போலீஸ்ல மாட்டிருக்காருப்பா.
தண்டபாணியா? இங்க பாருமா, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலமா. நீதான் மாப்பிள்ளைய கொன்னியா இல்ல ரேணுகா கொன்னாளா? சரியா சொல்லுமா. ரேணுகாவுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தான் கொன்னேன். ரேணுகா என் கூட தான் இருந்தா, அவ்வளவுதான். யாரும் இந்த கொலை வழக்கால பாதிப்படைஞ்சிட கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிதான் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நான் இங்க வந்தேன். இது பாரு இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறாத. இது பாரு எங்க கிட்ட சொன்ன மாதிரி நீ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது. உனக்கும் ரேணுகாக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நீ போலீஸ் கிட்ட சொல்லணும். புரிஞ்சுதா? அப்பதாண்டி நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும். நீ சொல்லக்கூடாது. யார்கிட்ட இருந்தமா தப்பிக்கிறது? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஆமா, விதி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? விதி கிட்ட இருந்து தப்பிச்சா கூட விஷத்துல தப்பிக்க முடியாதும்மா. எனக்கு தலைய சுத்துதுமா. அம்மாடி வனிதா, இது பார் என்னமா ஆச்சு உனக்கு? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் செஞ்ச பாவம் இதோட தொலைட்டோம். இந்த கொலைக்கும் ரேணுகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீதான் போலீஸ்ல சொல்லணும். என்ன பண்ணுவேன்? என் புருஷனை சுய நினைவுடுத கூட எனக்கு அவரோட வாழ பிடிக்கல. எனக்கு வாழ பிடிக்கல. என்னமா சொல்ற நீ? இங்க பாரு, என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருமா. நான் ஆட்டோல இருக்கும்போது விஷத்தை குடிச்சிட்டு தான் வனிதா, என்னமா இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே? என்னமா இப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, இருமா, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். ஐயோ, இல்ல வனிதா, இல்லம்மா. இங்க பாரு, உன் தம்பிய பறி கொடுத்துட்டு நாங்க பட்ட கஷ்டம் போதுமா? வேணாமா, இருமா, இதோ வந்துடுறேன். அம்மா, என்னால யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. நான் சுய நினைவோட கொண்டேம்மா. அப்படின்னு போலீஸ்ல அம்மா சொல்லல. உனக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா, வனிதா, சொல்லுமா. ஐயோ, வனிதா, உனக்கு ஒண்ணு ஆகாது. என்ன காப்பாத்த முடியாதுமா. நான் செத்து போனு முடிவு பண்ணி விஷத்தை குடிச்சிட்டு தான் ஆட்டோலயே ஏறினம்மா. அம்மா, உன் மடியில சாகணும், அது தவிர வேற நடப்பில்லை. அம்மா, இதுதான் என்னோட கடைசி ஆசை. அம்மா, நீ பெத்த பொண்ணு இது வரைக்கும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலம்மா. சாக போதாவது மடியில அப்படி ஆகாது. உனக்கு ஆகாது. நான் சாக விட மாட்டேன். Nothing to worry. She's all right. Don't worry. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. ஓகே?
அம்மா வனிதா வனிதா, மணி அம்மா ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? நாங்கெல்லாம் இல்ல உனக்கு? நாங்க என்ன செத்தா போயிட்டோம், காப்பாத்த மாட்டோமா? எங்க உசுரை கொடுத்தாவது நாங்க உன்னை காப்பாத்துவோம். எங்க மேல நம்பிக்கை இல்லாம இப்படி உயிரை விட துணிஞ்சிட்டியாடி பாவி. அம்மாடி வனிதா, எங்க 2 பேரோட உசுரும் உன்கிட்டதாம்மா இருக்கு. உனக்கு ஒண்ணுனா நாங்க துடிச்சு போயிடுவோமா? இத்தனை நாளா எங்க கூட இருந்து நீ எங்க மனச புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஏண்டி, நீ என்ன வேணும்னே வந்த கொலைய பண்ண? உன் புருஷன் சரியில்லை, அதனால நீ அவனை கொலை பண்ண, அவ்வளவுதானே? இது என்னடி காப்பாத்த முடியாத விஷயமா? உண்மையை எடுத்து சொன்னா கோர்ட்டுக்கு புரியாதா? எங்க கொலை பண்ண எல்லாருமே சாகுற வரைக்கும் ஜெயில இருந்துதான் சாகணுமா? அப்படி இல்ல கோமதி. பதட்டத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பயத்துல கொண்டு போய் தான் தள்ளும். நம்ம பயம் நாம என்ன செய்யறோங்கிற நிதானத்தை இழக்க வச்சு என்னென்னவோ செய்ய வைக்கும். இதோ நம்ம பொண்ணு இப்படி விஷம் குடிச்சு சாக முடிவெடுத்தது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. வனிதா, நான் ஒண்ணு சொல்றேம்மா, உங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாமா. எந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போனாலும் சரி, உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தி நான் வெளியில கொண்டு வருவோமா. அது ஏன் பொறுப்பு. என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்களா? ஹே, உனக்கு சேர்த்து தாண்டி சொல்றேன். இத பாருங்க, கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணு பொழைச்சிட்டா. ஆனா இவன் நமக்கு கிடைச்சிட்டாங்கிறதோ, இவ இப்ப உயிரோட தான் இருக்காங்கிறதோ, சாக முயற்சி பண்ணி தப்பிச்சிட்டாங்கிறதோ யாருக்குமே தெரியக்கூடாது.